ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் 50லேருந்து 100 ml கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம். சீரகம் வந்துட்டு ஸ்ப்ளட்டர் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக வெடித்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே பொட்டேட்டோ செய்யும்போது பெருங்காயத்தூள், சீரகத்தூள், சீரகம், பூண்டு இந்த மாதிரி கேஸ் ரிலீஃப் ஐட்டம் எதாவது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன். 15லேருந்து 20 பல் பூண்டு வந்துட்டு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். பூண்டு வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் கிட்ட குக்கரில் வந்துட்டு 5 விசில் விட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது பாதி அளவு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதக்கும்போது நம்ம உப்பு சேர்ப்போம். ஸோ ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கும். ஒரே இதில் சேர்க்குறீங்க அப்படின்னா அளவு வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக போயிடாமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள்தூள் சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அது வந்துட்டு ஒரு மசியல் மாதிரி ரெடி ஆகணும். இந்த கல்யாண வீட்டிலலாம் நல்லா வெஜ்ஜி சாப்பாடு இருக்கிற இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும். அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வேறு எதுவும் சேர்க்கலை. ஆனால் டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வேக வச்சு. இன்றைக்கி வந்துட்டு பச்சை பட்டாணி இல்லை. பச்சை பட்டாணி இப்போது பேக்கெட்டில் வரதெல்லாம் வந்துட்டு சாயம். ஸோ அது யாரும் சேர்க்க வேண்டாம். வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி பொட்டேட்டோ மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு மசியல். வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சி வரணும். இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு ரொம்ப இதாக போயிடும். உருளைக்கிழங்கை வந்துட்டு நல்லாவே மசிச்சுக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பசங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. பெரிய பெரிய பீஸாக அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி மசிச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொட்டேட்டோவையும் பசங்க சாப்பிட்ருவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழையை தூவி இறக்கணுன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சாம்பார் சாதமோ இல்லை ரசம் சாதமோ செய்யும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது செஞ்சு கொடுத்து விடலாம். ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஒரு பக்கம் பொட்டேட்டோ வேக போட்டு ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணோன்னா வதக்கி தாளிக்க வேண்டியதான். சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. கடைசி டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லில் வச்சோம் அப்படின்னா லைட்டாக அந்த மிளகாத்தூள் வந்துட்டு அடிப்பிடிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளட்டே இருந்தோம் அப்படின்னா சுத்தமாக அந்த தண்ணி வற்றி நல்லா கெட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை சைடிஷாக கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தழை ஃபினிஷிங்க்கு. அவ்வளோதான்.